அப்போவே நான் செருப்பால் அடிச்சிருக்கணும். முதலமைச்சர் முட்டாள் முதலமைச்சர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் சாசனத்தோடு பதவியேற்ற ஒரு முதலமைச்சர் வந்து நீங்கள் முட்டாள் முதலமைச்சர் சொன்னால் அப்போவே அவங்க கேசம் போட்டு உள்ள தள்ளிடணும். மானம் ஈனம் சூடு சொரணன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த நாளும் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து ஐயோ மன்னிப்பு கேட்கறதா. சீமானை கொண்டு வந்து விஜய் கூட ஒப்பிடுறதே நான் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக கட்டுறேன். சரி, சீமான் வேற விஜய் வேற. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு நடிகர். அழுத்தம் கொடுக்கப்படுது, எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இது பாருங்க நல்லா, இது எதுக்காகன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கனவு முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்டம் என்ன, ஒரு நல்ல நாள் பார்க்கணும், கட்சியை கலைக்கணும் சொல்றீங்க சார். ஆனா முதலமைச்சராக பதவி ஏற்கிறத மட்டும் தான் மிச்சங்கிற மாதிரி பேசுறாங்க. எல்லாருமே கனவுலகத்தில் இருக்காங்க. பைதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் ஷேக்வேர் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. ரிசல்ட் வந்து மே 4ங்கிற வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு கட்சிகளாக அவங்களுடைய வாக்குறுதிகள், அறிக்கைகள், வேட்பாளர்கள், தொகுதி பங்கீடுகள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சொல்ல போறாங்க இன்னும் நிறைய பேர். இப்போ நாளைக்கு வந்து சீமான் அவர்கள் தேர்தல் அறிக்கையை தாக்கல் பண்ண போறாருங்கிற தகவல் வந்திருக்கு, சொல்ல போறாருன்னு. இன்னைக்கு சாயங்காலமா விஜய் அவர்கள் இஃப்தார் நோம்புல பகிர்ந்துக்க போறாரு. அப்போ ஒரு முக்கிய தகவல் சொல்ல போறாரு. தனிச்சு போட்டியிடுறதா தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு வட்டாரங்கள் சொல்லுது. இப்போ தாவேக்கா தனித்து போட்டியிடுறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த கூட்டணி எல்லாமே இல்லை அப்படிங்கிற ஒரு மூடியாச்சுங்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் வாக்குறுதிகள் என்ன கொடுக்க போறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா இலவசங்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிறதுனால அவரோட வாக்குறுதிகள் எதை நோக்கி இருக்கும், என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த இரண்டு விஷயமும் ஒரே நேரத்துல களத்துல நடக்குது. எப்படி பாக்குறீங்க ரெண்டு பேரும் மாற்றுன்னு சொல்லி வரக்கூடிய கட்சிகளோட செயல்பாடுகளை? இங்கே நீண்ட காலமாக வந்து இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் ஒரு மாற்று, ஒரு அரசியல் சக்தி உருவாகாதான்ற அந்த ஒரு ஏக்கத்தோடு இருக்கும்போது ஒரு 16 ஆண்டு காலமாக வந்து களப்பணியில் இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், தனித்து போட்டியிட கட்சி, தனித்துவம் வாய்ந்த கட்சி. புதிய கட்சின்னு வந்து இந்த கடந்த 2 ஆண்டு காலமாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கூத்துன்னு சொல்கிறதா, அதை சினிமான்னு சொல்கிறதா அப்படின்னு சொல்ல முடியாத தனித்து போட்டியிட கட்சி தான் இப்போ இன்றைய தினம் வரைக்கும். இன்றைக்குன்னு சொல்ல முடியும், இன்றைய தினம் தனித்து போட்டி, நாளைக்கு என்னன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி தான் அங்கே நிலைமை இருக்குது. அப்படி தான் வந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இன்றைய தினம் தனித்து போட்டியிட, நாளைக்கு என்னன்னு சொல்ல முடியாது. அப்போ தனித்து போட்டியிடக்கூடிய தற்கொலைகளுக்கான கட்சியாக தான் இருக்குது. அப்படி சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் தான், நான் அது பொறுப்பேற்றுக்க முடியாது. என் பார்வையில் நீங்கள் கேட்டீங்க, என் பார்வையில் நான் சொல்கிறேன். அப்படி தானே இருக்குது. இப்போ நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு விருப்பத்தோடு சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், தினம் ஒரு கருத்து, ஏதாவது ஒரு நிலையான ஒரு கருத்து இருக்கா? அப்போ தற்கொலைகள் சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்ல முடியும்? சொல்லுவாங்கள்ல, இந்த சுடுகாட்டில் தான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தலைக்கு ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி தான் இருக்குது. யாராவது ஒரு பொறுப்பான ஒரு நபர் வந்து ஒரு கருத்து சொல்லிட்டாங்கன்னா அந்த கருத்தில் மாற்றம் இல்லை. இப்போ எல்லாமே இவங்க எடுத்து விடக்கூடிய செய்திகள் தான். ஒரு செய்தியை மறைமாற்றம் செய்வதற்கு இவங்க என்ன செய்யணும், கசிய விடுறது. இப்போது அந்த கரூர் சம்பவம் சிபிஐயில் வந்து அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த செய்தி வந்து பெருசாக பேசக்கூடாது. அப்போ என்ன செய்யணுங்கன்னா வந்து ரஜினிகாந்தோட இஷ்யூ வந்து தேவையில்லை. இப்போ நீங்களே சொல்லுங்கள், ரஜினிகாந்த் அவர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா எனக்குள்ள வந்து ஒரு 55 வயது எனக்கு இருக்குன்னா, நான் கடந்த காலத்தில் பார்க்கும்போது இப்போ இருக்கிற அந்த 2K கிட்ஸுக்கு என்னன்னு தெரியாது. ஜெயலலிதா பார்த்து பயந்தாரமே 90களில் அப்படின்னு ஒரு செய்தி, ஒரு பொய்யான செய்தி தானே பரப்புறீங்க. இப்போ அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு 50% உண்மையாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி எதுவும் நடக்கவே இல்லை, யாரையும் மிரட்டவே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் மிரட்டல் என்பது வேற, அரசியல் அழுத்தங்கள் ஒன்று இருக்குது, அது எல்லாருமே செய்வாங்க. இப்போ ஆதவர்ஜனா சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம இங்கே போயிடுவோம். ஆதவர்ஜனா சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் ஏதாவது உண்மை இருக்கா? நிச்சயமாக இல்லை. ஏன்னா டைரெக்டாக சொல்கிறார், 2 விஷயம் சொல்கிறார். ஒன்று மிரட்டினாங்க, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பயந்துக்கிட்டே ஒரு ரெட் ஜெயிண்டில் போய் சைன் பண்ணாருன்ற அந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறார். அது என்னமா இது, மானங்கட்ட பொழப்பில்லை இது. என்ன இது மன்னிப்புன்றது என்ன? அரிதிலும் அரிதாக பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் இருக்குது தமிழில். அரிதிலும் அரிதாக, இது நீங்கள் வந்து திட்டமிட்டே பேசுகிறீங்க. அதுக்கப்புறம் உளவியெல்லாம் உங்களுக்கு தெரியணும். இப்போ நானே கூட இருக்கிறேன்,
இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் தப்பாக பேசுகிறேன்னு வச்சுங்களேன், அப்போவே நான் வந்து உளவியலாக எனக்கு தெரிஞ்சு நானே வந்து மன்னிப்பு கேட்கறது ஒன்று இருக்குது. ஆனால் எல்லாரும் காரி துப்புன பிறகு அடின்னு அடித்த பிறகு அதுக்கப்புறம் அடி தாங்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறது எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்ல வந்த விஷயம் வேற, தவறுதெல்லாம் நீங்க மாறி திருப்பி இதே தானே சொல்றீங்க. அப்ப நான் இன்னொரு வார்த்தை கேட்டேன், அதுக்கு என்ன சொல்வீங்க நீங்க எப்படி வந்து முட்டாள்னு எப்படி சொல்வீங்க முதலமைச்சரை? அரசியல் சாசனத்தின்படி இதை யாரும் பேசுறதுனால எல்லாரும் கடந்து போறங்க, தப்பு இல்லையாமா? ரஜினிகாந்த் குறித்து அதே மேடையில் முட்டாள் முதலமைச்சர் சொன்னது யார்? உனக்கு என்ன அருகதை இருக்கு, உனக்கு என்ன தகுதி இருக்கு? குறைஞ்சபட்சம் நீங்க வந்து அரசு துறையில் ஏதாவது பணியாற்றி இருக்கியா? எப்படி நீங்க முட்டாள் முதலமைச்சர் எப்படி சொல்ல முடியும்? அது எவ்வளவு பெரிய கடினமான வார்த்தை, அது எவ்வளவு தடித்த வார்த்தை அது. முட்டாள் முதல்வர் நீங்க வேற யாருக்கே சொல்ல முடியுமா அந்த மாதிரி வார்த்தையா? ஏன்னா அங்க பொறுமையா இருக்கிறாங்க, பொறுமையா இருக்கிறாங்கனால நீங்க வந்து பேசுறீங்க. அவங்க அதையும் கடந்து போறாங்க. அதான் நேற்றைய தினம் கூட நான் கேட்டேன், ஏங்க இது ரஜினிகாந்த் அவர் குறித்து பேசும்போது ஏன் திமுக தரப்பை ஏன் வலுவா வந்து யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கணும்? அப்ப சொல்றாங்க அதே மேடையில் முதலமைச்சரை முட்டாள்னு சொல்லும்போது கூட கடந்து தான் போறாங்க. அப்போ கடந்து போறாங்கிறதுனால நீங்க வரம்பு மீறி பேசிட்டே இருப்பீங்களா? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா? ஆனா தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் பேசுறாங்கன்றது இல்ல, அதுதான் இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, பேச வேண்டிய இல்ல அவசியம் இப்படி ஒரு இல்ல இவங்களோட இலக்கே நான் ரொம்ப எளிமையா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே வந்துடக்கூடாது, டிஎம்கே வெர்சஸ் என்டிகே வந்துடக்கூடாது. ஸோ இது முழுக்க முழுக்க நாம தான் இங்கே வந்து பேசப்படணும். அப்போ டிஎம்கே எதிர்க்கிற நபராக நாம் இருக்கணும். அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளை வந்து நீங்கள் வந்து டம்மிப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, டம்மி ஆக்கணும், அதை சிறுமைப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுதான் இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது. இப்போ இந்த அதீதமான வார்த்தை தானே இது. யார் விமர்சிக்கிறது? கட்டாயமா நேற்று வந்து காகிதம் பொறிக்கிட்டு இந்த பையன் ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் இந்த வார்த்தைகள் நான் பேசுவேன், உங்களுக்கு பாவமாக இருக்கும் உங்களை பார்த்தா. ஏன்னா நீங்கள் வந்து இல்லைங்க இது எங்கள் சேனலில் இப்படி பேச முடியாது, எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. லயலா மணின்றவன் யார்? என்ன வந்து அறிவு இருக்குது, என்ன பட்டதாரியாம, என்ன அந்த காலேஜ் பேரை சேர்த்துடும். நக்கீரன் கோபால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில் பேசுகிறான். யார் பேசுறது? அவங்கெல்லாம் கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. சொர்ணகத்து சூடு சொர்ணம் இல்லாமல் இருக்கிறானுங்க இந்த பத்திரிகையாளர் சங்கம்லாம். எவ்வளோ பெரிய ஒரு லெஜண்டு. அவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காகிதம் படி போட்டு மேடையில் வந்து அரசியல் கட்சி அடையாளத்தோடு அவன் பேசுகிறான்னா மற்றவங்களாம் வேடிக்கை பார்ப்பீங்களா? அப்போ எதுக்கு சங்கம் வச்சுருக்கீங்க நீங்கள்? தப்பு இல்லையா இது? ஒரு முதலமைச்சர் வந்து முட்டாள்னு பேசுகிறான் ஒருத்தன், எல்லாரும் கடந்து போயிடுங்க. ரஜினிகாந்த் வந்து இன்னைக்கு வேர்ல்டுல வந்து வேர்ல்டு லெவலில் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அவர் தான் சொல்லிட்டாரு சார். எங்க தலைவருக்குமே அவர் தலைவர்னு சொல்லி. ஏங்க இதெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நாடகம். இதெல்லாம் பேசிடுறீங்க, அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ட்ரெண்ட் ஆன பிறகு அதுக்கப்புறம் கேட்டால் மன்னிப்பு கேட்க, இதெல்லாம் இந்த காதெல்லாம் வந்து குத்தக்கூடாது. தொடர்ந்து இந்த மாதிரி சர்ச்சைகள் திட்டமிட்டு பண்றது, திட்டமிட்டு தங்களை வந்து முன்னிலைப்படுத்தணும். ட்விட்டர்ல ஏதாவது ட்வீட் போட்டு டெலீட் பண்றது, ஆமா திரும்ப மாத்தி இது பாருங்க, நல்லா சொல்லுங்க. மானம் ஈனம் சூடு சொர்ணம்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த நாளும் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து ஐயோ மன்னிப்பு கேட்கறதா, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு பதறது இருக்கு இல்லையா? எப்படி நாட்டாமையில வந்து சரத்குமார் பதறுவார் பாருங்க, அந்த மாதிரி ஒரு பதட்டம் இதாக இருக்க பாருங்க. சூடு சொன்னையே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே போகிறானுங்க வந்து மேடையில் மன்னிப்பு கேட்டால். அப்போ இவன் என்ன மாதிரி ரகம் யோசிச்சு பாருங்க. சராசரி அரசியல்வாதிகள் கூட இது மாதிரி வந்து ஒரு மன்னிப்பு கேட்கறதுல கூட பார்த்தீங்கன்னா கூச்சப்படுவாங்க. நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன்றான் முன்னாள் பேசிட்டு, அப்புறம் என் நோக்கம் வேற, உன் நோக்கம் என்ன? அப்போ இந்த இடத்துல நல்லா உதயநிதி ஸ்டாலின் தான் ட்வீட் போட்டாரு, நான் அதை தான் மென்ஷன் பண்ணி சொல்ல வந்தேன் பாருங்க. என்ன பாருங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொத்தையான காரணங்கள். நீங்கள் அவர் அமைதியாக, இப்போ நீங்கள் அரசியல் இருக்கீங்க, நீங்கள் திமுக அரசியல் இருக்கிறீங்கன்னு கூட ஒரு பார்வை சொல்லலாம். அப்போ வார்த்தைகள் வந்து வரம்பு இருக்குது. சரி ரைட். யார் இப்போது அரசியலில் வந்து எழுதப்படாத சில விதிகள் இருக்குது. யார் விமர்சனம் பண்ணுவது, அந்த ஈக்குவல்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எந்த வகையிலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயே ஈக்குவல் கிடையாது ஸ்டாலினுக்கு. அது 70 வயசாகுது. இன்னைக்கு வந்து ஐயா ஸ்டாலின் சொல்லிட்டு எல்லாரும் எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது. அது நீங்கள் எடப்பாடி பழனிசாமி நான் சேர்த்தே சொல்கிறேன். நீங்கள்லாம் எந்த வகையிலும் வந்து விஜயோ அல்லது வந்து ஆதவோ ஈக்குவலே கிடையாது. அப்போ நீங்கள் கடுமையான விமர்சனங்கள் நீங்கள் ஒருமையில் வைக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி இது எடப்பாடி பழனிசாமி ஒருமையில் பேசிட்டு வந்து பார்த்தோம் நம்ம. இப்போ இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலமைச்சர்ன்ற அந்த மரியாதையே இல்லாமல் முட்டாள்னு பேசுகிறீங்க. அப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து என்னவா நீங்கள் இருக்கிறீங்கன்னா, நாம தான் இங்கே அந்த சர்வாதிகார மனப்பான்மை இருக்குது. ஏன்னா கூட்டம் கூடுது, நாம் வந்து போகிற இடத்துல நடக்கிற நம்ம தலைவர் நடக்கிற இடத்துலலாம் அப்படியே ஊர்வலமாக ஆயிடுது அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. இங்கே பொய்யான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. 27,000 பேர் வந்து கூடின அந்த கரூர் சம்பவத்தை பெருசாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட கரூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 தொகுதி இருக்குது சராசரியாக வச்சுங்க. 6 தொகுதியில் இருந்து தான் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பங்கிடுங்க.
டிவைட் பண்ணுங்க நீங்கள். அதை தாண்டி அதை தான் இன்னொரு பங்கம் இருக்குது. என்ன கேட்டால் மற்ற மற்ற மாவட்டங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா தொகுதிக்கு 5000 பேர் வரலம்மா, தொகுதிக்கு 4000 பேர் வரல, அவ்வளோதான். அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்தல் களத்தில் நிற்கிறீங்க, ஒரு வேட்பாளர் நிற்கிறீங்க, எல்லாம் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா 4000 8000 ஆகும், அவ்வளோதான். ஒரு தொகுதிக்கு 8000 ஓட்டு தான் இருக்குது உங்களுக்கு. 3 லட்சம் ஓட்டுக்கு வீட்டுக்கு ஓட்டு இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். வீட்டுக்கு வீடு கூட நீங்க ஓட்டு வச்சுக்கங்க. உங்களை பார்க்க வர்றதுக்கே 5000 பேர் சொன்னா அந்த 5000 நீங்க 10,000 ஆக்கிங்க, 15,000 கூட ஆக்கிங்க. ஒரு தொகுதிக்கு 15,000 கூட ஓட்டு வாங்கிக்கங்க. எப்படி நீங்க ஜெயிக்க முடியும்? சும்மா சீனை ஓடிட்டு இருக்கீங்க. இப்ப நாளுக்கு நாள் உங்களுடைய வந்து உங்க கல்ட் இறங்கிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் சீன்றீங்க இருக்கு. ஆமா, டவுன் தான், ஸ்டெப் டவுன். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கனவு முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்டம் என்ன? ஒரு நல்ல நாள் பார்க்கணும், கட்சியை கலைக்கணும். எப்ப கட்சியை கலைக்கிறது? தேர்தலுக்கு முன்னாடியா தேர்தலுக்கு பின்னாடியா? நடக்குதா இல்லை? அவ்வளவுதான். நீங்க இப்படி சொல்றீங்க சார். ஆனா முதலமைச்சராக பதவி ஏற்கிறத மட்டும் தான் மிச்சம்ங்கிற மாதிரி பேசுறாங்க. எல்லாருமே கனவுலகத்துல இருக்காங்கம்மா. நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க மற்ற கட்சிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைக்கப்பட்ட கட்சி இருக்கு. எல்லாம் வந்து அவங்களே வந்து கூட்டணிக்காக வந்து தனித்து வந்து போட்டிட்டா வெற்றி தான் கூட்டணி கட்டமைக்கிறது. அதுக்கு தான். எதுக்காக கூட்டணி கட்டுறாங்க? அவங்க 2% 3% இதுதான் கணக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு மாதம் ஒரு இடத்த போய் நின்று ஒன்று கும்பலாக வந்துட்டாங்க. இப்போ நான் அதனால தான் நான் கரூர்கிட்டே போய் கரூர் சம்பளத்தில் 27,000 பேர், 30,000 வச்சுங்க, நான் கூடுதலாக ஒரு 3,000 போடுறேன். அரசு கணக்கு படி, காவல்துறை கணக்கு படி 27,000, 30,000 பேர் வச்சுப்போம். அந்த கூட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்திலேருந்து வந்தது கூட்டம் மட்டும் நீங்கள் வச்சுருக்கா 6 தொகுதி இருக்குது. ஆமாம். அப்போ மற்ற தொகுதி நான் கிருஷ்ணகிரியிலேருந்து வந்திருக்கிறாங்க, இந்த சைடு வாணியம்பாடி, ஆம்பூர், இந்த பக்கம் வேலூர், எல்லாமே வந்து அங்கே வந்த கூட்டம் தான், கரூருக்கு வந்தவங்க தான். அப்போ இந்த இடத்த சுட்டு ஈரோடுலேருந்து மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாவட்டங்கள் சுற்றி மக்கள் வந்திருக்கிறாங்க. அந்த 27,000 பேர் அதை பெரும்பகுதி கரூர் மாவட்டத்தை சேர்ந்து. ஆனால் தொகுதிகள் எத்தனை பாருங்கள். அப்போ தொகுதிக்கு 4,000 பேர் 3,000 பேர் வர வச்சுட்டு அப்படியே கூட இந்த தேர்தல் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 2 மடங்கு 3 மடங்கு கூட வச்சுனா கூட பாருங்க உங்களுக்கு கிடையாது இல்லையே. அப்போ நீங்கள் வந்து நிரூபிக்கப்படாத வாக்குகளால் நிரூபிக்கப்படாத பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும், எத்தனை விழுக்காடு உங்களுக்கு வந்து வாக்கு கிடைக்கும்னு தெரியாத ஒரு கட்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாங்கள் தான் பிரைமரி ஃபோர்ஸு, நாங்கள் தான் டிஎம்கேக்கு எதிராக இருக்கோம். அப்போ என்ன செய்யணும்? இது மாதிரி கதைகள் எடுத்து விடுங்க. எல்லாமே கதைகள் தான். இதில் சினிமாவா இது? அப்போ போகிற போக்கில் நீங்கள் என்ன செய்கிறீங்க கேட்டால் ஆளுங்கட்சிக்கு வந்து நம்மளை வந்து கண்ணும் காணாமல் போகிறாங்க அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கு பேசுவீங்களா நீங்கள்? அப்போதான் நான் செருப்பால் அடிச்சிருக்கணும். முதலமைச்சர் முட்டாள் முதலமைச்சர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் சாசனத்தின்படி பதவியேற்ற ஒரு முதலமைச்சர் வந்து நீங்கள் முட்டாள் முதலமைச்சர் சொன்னால் அப்போயே அவனை கேச போட்டு உள்ள தள்ளிடணும். அவனை 2த்துல அவனை ஒன்று செருப்பால் அடிச்சிருந்தா இல்லை தூக்கி உள்ள தள்ளி வச்சிருக்கணும். அவனை தப்பு யாருமே பேசக்கூடாதுங்க, யாரா இருக்கட்டும். கருத்தியெல்லாம் விமர்சனங்களை ஆமா, எப்படி முட்டாள்? என்ன முட்டாள்? என்ன நிர்வாகம் பண்ணல? என்ன நிர்வாக குறைவு? இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த குற்றங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு துறைகள் இருக்குது, அதுக்காக நான் வேலைகளை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை முதலமைச்சர் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எல்லாத்துக்கும் நேரடியாக போடுங்க. போகணும்னு நினைக்கும் போது அவங்க போவாங்க, நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாது. பொதுவாக நான் சொல்கிறேன். இல்லை அதை கூட கருத்தியெல்லாம் வைக்கலாம். ஆனால் அந்த மாதிரி வார்த்தை எப்படி விடுவீங்க? நீங்கள் ஏன் இங்கே போகணும்னு கேட்கலாங்க, கேளுங்க. இந்த இடத்துக்கு ஏன் நீங்கள் போகலை கேளுங்க. அப்போ வந்து அந்த வார்த்தை எப்படி வரும்? முட்டாள் முதலமைச்சர் எப்படி வந்துடும் அந்த வார்த்தை? ஆனா அவங்க தனித்து களம் காணி வெற்றி பெற போறாங்கன்ற ஒரு பிம்பத்துல ஒரு பாருங்க, தனித்து களம் காணா இன்னைக்கு வந்து தனித்து விடப்பட்டிருக்காங்களாங்க. அதுதான் நான் சொல்றேன், தனித்து விடப்பட்டாங்க. நீங்க கூட்டணிக்காக பல முறை முயற்சி, அதுதான் சீமான் அவர்கள் அழகா சொல்றாங்க. இதை விட விளக்கமா சொல்ல முடியாது. அவர் தனித்து நிற்கல, தனித்து விடப்பட்டிருக்கிறார், அவ்வளவுதான். தனித்து நிற்கல, தனித்து விடப்பட்டிருக்காரு, அவ்வளவுதான். ஆனா அவரு தான் வேண்டான்னு இருக்காரு. இப்ப பாஜகல இருந்து அழுத்தம் கொடுக்கப்படுது, எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இது பாருங்க, நல்லா இது எதுக்காகனா அப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. இது உங்களுக்கு எப்படி எதுக்காக இத வந்து கரெக்ட்டா விளக்கமா நான் சொல்லுங்க. இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பேசுறது வேறங்க, வியூக அமைப்பாளர்களுக்குள்ள அவங்க பேசிக்கிறது வேற. ஆனால் ஒரு என்ன சொன்னா அதிகாரப்பூர்வமா ஒரு கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் போய் பேசுறது வேற. முதல் கட்டமா இவங்க என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா, இந்த எப்படி இந்த சோத்து பானையை இந்த குரங்கு சூடு பார்க்குற மாதிரி குட்டியை அனுப்பி சூடு பார்க்கும். சோத்து பானையை குரங்கு சின்ன தாய் குரங்கு குட்டியை அனுப்பி சூடு பார்க்கும். குட்டி போய் கை வைக்கும் சோத்து பானை, சுற்றுச்சுன்னா உடனே கத்தும், கத்திக்கிட்ட கேன்னு கத்திட்டு ஓடிடும். அந்த மாதிரி தான் அதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் முதல்ல ஆழம் பார்ப்பாங்க. என்னங்க இது ஒத்துக்கிறீங்களா? 80 எடுத்துக்கலாம், 2 வருஷம் நீங்கள் 2 வருஷம் நாங்கள். துணை முதலமைச்சர் கிடையாது, முதலமைச்சரே 2 வருஷம் நீங்கள் 2 வருஷம் நாங்கள் அப்படின்னு நீங்கள் கிளம்புங்கன்ட்டார். நாம் அரசியலில் நிறைய பாடங்கள் பார்க்குறோமா, அதுவும் குறிப்பாக இந்த விஜயோட இந்த டிவிக்கு வந்த பிறகு யார் யார் எப்படின்றத வந்து நம்ம வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ முதலமைச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ பேசணும் இல்லையா, ரொம்ப அமைதியானவர், ப்ரூவ் ஆகுது. விஜய் கட்சியால் ப்ரூவ் ஆகிற விஷயம் இருக்குன்னா
முதலமைச்சர் அமைதியானவர், எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் கராரானவர். ஏன்னா என்னால் சொல்ல முடியாது, நீ கிளம்புங்கன்ட்டார். அவ்வளோதான். அப்போ இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக பேசினால்தான் நீங்கள் வந்து நாங்கள் கேட்டாங்கன்னு சொல்கிறோம். அதனால தான் அவர் சொல்கிறார், எடப்பாடி பலமுறை சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எங்ககிட்ட அவங்க யாரும் வந்து பேசலை. பேச்சுவார்த்தை இல்லை. அப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அஃபிஷியல் கிடையாது, ஒரு கட்சியோட பார்ட்டியோட அஃபிஷியல் கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரைவேட் முழுக்க. ஸோ ப்ரைவேட்டாக ஒரு ஆளுங்க அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. இது வந்து ஒத்துப்போங்க, இல்லைங்க இதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க. ஏன்னா வியூக அமைப்பாளர் தான் முதல் டிசைட் பண்ணி சொல்கிறது இப்படி போகலாம். அவங்க சஜஸ்ட் பண்ணி கூட சொல்லுவாங்க, கேட்டு கூட சொல்லுவாங்க. ஆனால் வந்து அது அதிகாரப்பூர்வமாக ஆகாது. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பேசுறது அதிகாரப்பூர்வமான சரி. அப்போ அதனால தான் சொல்கிறாரு அவங்க யாரும் எங்கிட்ட பேசலைன்றாரு. ஆக இப்படி முடிஞ்சிச்சு. அப்போது ஏதோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கெஞ்சி கேட்டால் இப்படி ஒரு சீனை ஓட்டுறது. என்னன்னு கேட்டால் அவங்க தான் வந்து கேட்டாங்க, நாங்கள் முடியாதுன்றோம், எங்கள் தலைவர் உறுதியான்ட்டார் அதுன்றாரு. நான் தான் சொல்ல பாருங்க, முதலமைச்சர்ன்றதை பொறுத்த வரைக்கும் கனவு முடிஞ்சிச்சு. ஏன்னா இவங்க கூட்டணி கூப்பிட்டாங்க, கூட்டணிக்கு வரல. அதில் திருமாவளவன் வந்து கேட்டால் ஆசைப்படாதவர், அமைதியானவர், கராரானவர். திருமாவளவன் ஆசைப்படாதவர். ஆசைப்படாதவன்றதை அவர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா துணை முதலமைச்சர் ஆசை காட்டுறாங்க, அவர் சொல்லிட்டார். அப்போ இங்கே தான் வந்து நீங்கள் வந்து சீமானை நீங்கள் பார்க்கணும். சீமான் வந்து அறிவானவர்ன்றது தெளிவாகுதா? அறிவோடு வந்து ஒரு கட்சியை நடத்துகிறாரு. அவருக்கு தெளிவு இருக்குது, அறிவு இருக்குதாலும் தெளிவு இருக்குது, அரசியல் தெளிவு இருக்குது. சொல்கிறாரு தனித்து போட்டி. காரணம் தனித்துவம் வாய்ந்த கட்சி. யாரும் யாரோட டிக்ளேர் ஆயிடுச்சு. முதல்ல டிக்ளேர் ஆகி பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாங்க, வேட்பாளர் அறிவிச்சாச்சு, வண்டி கிளம்பியாச்சு, பிரச்சாரத்துக்கு போயாச்சு. நீங்கள் இன்னும் முக்கிட்டு இருக்கீங்க. இப்போ புரியுதுங்களா? ஆனா அவரோட 8% வாக்கு கூட இந்த வாட்டி குறைய வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே வந்து கற்பனைவாதங்கள். இது வந்து இது முழுக்க கற்பனைவாதங்கள். இப்படி ஒரு கட்டமைக்கப்படுது. என்னன்னு கேட்டீங்கன்னா இவருடைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ்லாம் வாங்கிடுறாரு, அது சீமான்ட்டு வந்துடும். கிடையவே கிடையாது. இது முழுக்க ஒரு கற்பனைவாதம். நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் தெளிவான வந்து வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லலாமா? தெளிவான வாக்காளர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுடைய என்ன போக்கு தெரிஞ்சுக்க முடியும். இவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தற்கொலைகள் சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும். எல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கலாம். என்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ஷியலாக வந்து மென்டல்களாக இருக்கிறாங்க. இவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க, யாருடைய ஓட்டை பிரிப்பாங்க எப்படி தெரியும்? அவங்களுக்கு வாக்களிப்பாங்கன்றது வேறு விஷயம். டிவி கேட்க விசில் சத்தத்தில் ஓட்டு போடுவான். ஆனால் யாருடைய வாக்குகளையும் வந்து ஏற்கனவே இவன் யாருக்கு வாக்களிச்சான்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக சீமான் தான் வாங்குவார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு இந்த முறை இவர் வாங்குவாருங்களே, அதுவே கிடையாது. ஏன்னா மாற்று அரசியல்னு சொல்லக்கூடிய இப்போ சீமான்கிட்ட வந்து 3 டைப் வந்து அந்த வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஒன்று சீமான் மீது வெறிகொண்ட தம்பிகள், சீமான் எது சொன்னாலும் சரி அப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. அது வந்து நம்பிக்கை, அது ஒரு தலைவர் மீதான நம்பிக்கை. தற்கொலைகள் மீது நம்பிக்கை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் மீது நம்பிக்கை இருக்கக்கூடாதா? அப்போ அது நம்பிக்கை. அதுக்கப்புறம் மாற்று முறை அரசியல். 2 திராவிட கட்சிகளும் வந்து வாக்களிச்சிட்டோம். எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்கிறது? அப்போ அந்த மாற்று முறை அரசியலுக்காக வாக்களிக்கிறோம். அவங்க தமிழாக இருக்கலாம், தெலுங்கா இருக்கலாம், என்ன இருக்கலாம். ஆனால் 2 திராவிட கட்சிகளும் வாக்களிச்சாச்சு. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் வந்து 3வது வந்து ஒரு மாற்றாக இருக்காங்க. இங்கே நாம் தமிழர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இதில் எங்கே வந்து சீமான் வந்து வாக்குகளை இழப்பாரு? ஓகே, நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க சொல்லுங்க, தமிழ் தேசியத்தை வந்து விஜய் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சி கொள்கையை வந்து தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துறாரு. ரைட், வாக்கு போயிடுச்சு. மாற்று அரசியல் நான் 2 திராவிட அரசியல் நான் தான் மாற்று, கொள்கையில மாற்று, ஆட்சி முறையில மாற்று, சித்தாந்தம் மாற்று, தத்துவங்கள் மாற்று அப்படின்னு சொன்னா ரைட், ஓகே பா. சீமானுக்கு நாம் தமிழ் கிடையாது. 2 திராவிட கட்சிகளுமே ஊழல் செஞ்சுட்டாங்க, நான் வந்தா ஊழல் செய்ய மாட்டேன், தகுதியே கிடையாதுன்றாங்க. செங்கோட்டையில பக்கத்தை வச்சு நீங்க வந்து ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க. எப்படி? உங்களை வந்து காரி துப்பி இருக்கு, சட்டமும் நீதியும் காரி துப்பி இருக்கு. வரி கட்டணும்னு சொல்லிட்டு 1.5 கோடி வரி கட்ட சொல்லி எப்படி நீங்க ஊழல் ஒழிச்சுவீங்க? சொல்லுங்க. ஏதாவது ஒரு வகையில ஒரு நிலையா நிக்கணும். அதுதான் சொல்றார் சீமான். இந்த பக்கம் நிக்க மாட்டேன்ற, அந்த பக்கம் நடுரோட்டில் நிக்கிறேடா நீ. இப்போ அனாதே நிக்கிற நடுரோட்டில். அவர் சொன்னது சரியாயிடுச்சா? சீமான் அன்னைக்கே சொன்னார், ஒன்று தம்பி இந்த பக்கம் நில்லு, நீ அந்த பக்கம் நீ நடுரோட்டில் நிற்கிற, லாரியில் அடிபட்டு செத்துரு, நீ இன்னும் சாகலை, அவ்வளோதான். கட்சி செத்து போச்சு. ஆமா முதலமைச்சர் கனவு செத்து போச்சு. நீங்க சொல்லுங்களேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இருக்கிற வந்து உங்களுக்கு நாலேஜை பயன்படுத்தி நீங்க சொல்லுங்க, எந்த வகையில ஒரு முதலமைச்சர் நீங்க சொல்லுங்க. அவருக்குன்னு ஒரு தனி நீங்க என்ன சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா 5% 10% தான் உங்களுக்கு வாக்கு இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நீங்க ஆக முடியாது. அப்படியானாங்க நாங்க 8% முதலமைச்சர் ஆயிட்டோம்.
இல்லையா? நாம் தமிழ் முதல்வர் எப்போ 8.5%, நீங்கள் 5%லேருந்து 10% தான் உங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்கிறேன், எல்லாரும் ஏமாற்றிட்டு இருக்கிறானுங்க. 27,000 பேர் ஒரு இடத்துல கூடினாங்கன்னு சொன்னீங்களா, அந்த அந்த ஜனம் எங்கேருந்து வந்தாங்க நீங்கள் சொல்லுங்கள். இல்ல அதுல அவரை பார்க்கணும். சரி, மாநாட்டுக்கு சொல்லுங்க, மாநாட்டுக்கு 3 லட்சம் பேர் வந்தாங்க, 5 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்லுங்க. தமிழ்நாடு முழுவதும் நடக்கிறது மாநாட்டு, அதை அப்படியே நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்போ கூட நீங்க முதலமைச்சர் ஆக முடியாது. வாக்குறுதிகள்லாம் நல்லா இருக்கு. இப்போ அவர் வந்து என்னங்க வாக்குறுதி? நீங்க என்ன நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா வாக்குறுதி என்ன வாக்குறுதி நல்லா இருக்கு சொல்லுங்க. தங்கம் கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க, எவ்வளவு குழந்தைகள் பெண் குழந்தைகள் பிறகுது ஏதாவது ஒரு கணக்கு இருக்கா உங்கள்கிட்ட? எவ்வளவு போடுவீங்க நீங்க? கவர்ச்சிகரமாக வந்து தாய்மாமன் சீர், நாய்மாமன் சீர், இதெல்லாம் எடுபடாது. இதெல்லாம் வந்து ஒரு அறிவாதி. இப்போ பாருங்க, நீங்கள் சொன்னீங்களா அதே மேனிஃபெஸ்டோ இப்போ வரப்போகுது, ஈவினிங் வரப்போகுது, அதை நீங்கள் எடுத்து பாருங்க. உட்காந்து பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் படிக்கிற மாதிரி படிக்கலாம். இது திராவிட கட்சிகள் கொடுக்குற அந்த மேனிஃபெஸ்டோக்கும் விஜய் கொடுக்குற மேனிஃபெஸ்டோக்கும் நாம் தமிழ் வெயிட்டிங்க எதுக்கு? நாம் தமிழ் மேனிஃபெஸ்டோ வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஏன்? நீங்கள் தான் முதன்மை சக்தி ஆச்சல, பிரைமரி ஃபோர்ஸ் கொடுங்கடா. முதல்ல நீங்கள் தான் வெளியிட்டிருக்கணும். நீங்கள் தான் திட்டத்தெல்லாம் வெளியிடுறீங்கல்ல, இந்நேரம் மேனிஃபெஸ்டோ வெளியே வந்துருக்கணும்ல. இப்போ சீமான் மேனிஃபெஸ்டோ வந்த உடனே அதை பார்த்து காப்பி அடிக்க போறீங்க. திமுக டிவிக்கு ஓகே. நீங்கள் அன்றைக்கி அறிவிச்சது மகளிருக்காக அறிவிக்கிறீங்க. மேனிஃபெஸ்டோ எங்க? சீமான் வெளியிட்டார்னா அதை பார்த்து காப்பி அடிச்சு விஜய் வெயிட் பண்றாரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டிவிகே கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தலைவர் தான் ஹீரோ. அங்க இருக்கிற யார் தலைமை, கட்சிக்கு தலைமை தான் விஜய் தான் ஹீரோ. இங்க அப்படி கிடையாது. இங்க சீமான் ஹீரோ கிடையாது. இப்ப விஜய் வந்து சீமான் காப்பி அடிச்சு தான் மேனிஃபெஸ்டோ பண்றாரு. கண்டிப்பா. அதனால தான் வெயிட் எல்லாரும் இன்னும் சொல்ல போனா எல்லா 3 கட்சிகளும் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சில தகவல் வந்ததுனால சொல்றேன். இந்த முறை வரக்கூடியதை பாருங்க. யாருக்காவது திராணி இருக்கா மது ஒழிக்கிற சம்மந்தமா? எந்த கட்சிக்காவது நீ உனக்கு தகுதி இருக்கா? போய் வந்து சாராயத்தோட மாட்டுறீங்க, போய் எங்கே போய் மாட்டுறீங்க? அதுவும் ஏர்போர்ட்டில் போய் மாட்டுறீங்க. நீங்கள் சொல்ல முடியுமா? இங்கே வந்து மது ஒழிக்கிற சம்பந்தமா இன்னைக்கு இருக்கிற இந்த திராவிட கட்சிகள் 2 கட்சியும் பேச முடியாது. விஜய் இலவசங்களுக்கு எதிரானதான் இருப்பாருன்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா அவர் வாக்குறுதிகள் புரியுதுங்களா? நீங்க சினிமாவில் பேசின வசனம், கத்தி படத்தில் என்னமா வசனம் பேசினாரு? ஏன் இவங்க மேடையிலே கொஞ்ச நாள் முன்னாடி என்ன பேசினாங்க? அருண் பேசினாங்க. என்ன பேசுனீங்க? இப்போ எப்படி அப்படியே மாறுறீங்க? அப்போ என்ன உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு எதை தின்னா பித்தம் தெளியும்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது மாதிரி எப்படி பேசுனா ஓட்டு வந்துடும். யார் கொள்கை தலைவர்? எல்லாரையும் சேர்த்து கொள்கை தலைவர். இன்னும் கட்சியில் 2 பேர் தான் இன்னும் சேர்க்கலன்னு நினைக்கிறேன். 2-3 பேர் சேர்க்கல கொள்கை தலைவர். முக ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி 3 பேர் சேர்த்தா முடிஞ்சிச்சு. எல்லாரும் கொள்கை தலைவர்கள். அவங்கள போய் வேற நீங்க எல்லாரும் சேர்த்தாச்சு. அடுத்து 3 பேர் தானே இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன சொல்லணும்? நீங்க ஃப்ரெஷ்ஷாக வரீங்க, இப்போதான் இனிமேல் தான் வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, நாங்கள் வந்து காமராஜர் நீங்கள் வந்து எடுக்கலாம், ஊழலற்ற தலைவர் சொல்லலாம். அப்போ நீங்கள் அதோடு நிறுத்தணும்ல. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் எடுக்கிறீங்க. நீங்கள் எம்ஜிஆர் கூட நீங்கள் வந்து ஊழலற்ற தலைவர்லாம் சொல்ல முடியாது. அவர் ஆட்சியிலும் ஊழல் நடந்தது. அன்றைக்கி இருந்த கம்யூனிஸ்டுகள் வந்து கப்பல் பேர ஊழல் அப்படிலாம் வந்து சோறில் எழுதுனாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ நீங்கள் ஊழலை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை. அப்போ நீங்கள் எதில் மாற்று நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தா 2 திராவிட கட்சியில் வேறுபட்டு நிற்கிறீங்க. எதுலையுமே இல்லை. அப்போ அவங்களே இருந்துட்டு போட்டோம், டிஎம்கே இருந்துட்டு போட்டோம். அவங்க 2 பேரும் ஒரு கட்சி மாதிரி தான். இப்போ அதிமுகவும் சரி, நீங்க மட்டும் எப்படி மாறுறீங்கன்னு பண்ணி பேசிக்கிறாங்க. திரும்ப இல்ல நான் நடுவுல இவர் வந்துறேன். இப்போ நானே கேட்குறேன், நீங்கள் மட்டும் நான் பேசலையா? நேற்று வரைக்கும் பேசி தானே இருக்கிறீங்க. 80 கொடுன்னு சொல்லிட்டு வெக்கமா இல்லையான்னு கேட்குறேன் நான். வாக்கு சுத்தம்னு ஒன்று இருக்குது, அது இல்லை உங்கள்கிட்ட. மாறி பேசுறீங்க. இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு. உங்களை எதில் நம்பி? இப்போ நீங்கள் நான் சொல்கிறேன், நான் இதே திமுகவோட கமலஹாசன் நம்ம மாற்றுன்னு நினச்சோம்மா. இது நல்லா இருக்க டிவியெல்லாம் உடைச்சாரு, அவரை மாற்றுன்னு நினச்சோம். இன்றைக்கி என்னாச்சு? நம்பி வாக்களிச்சாங்க. இன்றைக்கி அது எந்த கட்சியை எதிர்த்து அவர் வந்து திமுக வந்து எதிர்த்து வந்தாரோ அதே திராவிட கட்சியோட போய் அலைன்ஸ் போயிட்டாரு. நாளைக்கு விஜய் இதே மாதிரி திமுக போய் நடக்க வாய்ப்பு இருக்கு. திமுக போய் விஜய் வாய்ப்பு இருக்கு. தீய சக்தின்னு பிரச்சாரம் பண்றாரு. எல்லாம் கடந்த காலம் எல்லாரும் பேசணும். கமல் பேசலையா? கடந்த காலத்தை கமல் பேசலையா? பேசினார். எல்லாரும் பேசியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட நாமளும் வந்து சொல்லிங்க சொல்லாமே. நாம் தமிழோட சொல்லிட்டு முடியுமா? எத்தனை தேர்தல்? 4 தேர்தல், 16 வருஷம். சேரணும்னா எப்போ சேர்ந்து பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் வாங்கியிருக்கலாம், 4 MP அனுப்பியிருக்கலாம், ஒரு 20 MLA வாங்கியிருக்கலாம், கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கியிருக்கலாம். அப்போ இதெல்லாம் தியாகம் பண்ணாதான் அங்கே வந்து தனித்துவம். நாம் தமிழர் தனித்துவம் வாய்ந்த கட்சி. அப்போ அது நாடாளுமன்றத்துக்கு தகுதி.
அப்போ இங்கே என்ன இருக்குது உனக்கு? அப்போ ஏற்கனவே இருந்துட்டு போகிறான், அந்த கட்சியில் இருந்துட்டு போட்டோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இலவசங்கள் மக்கள் வாங்கி பழகிட்டாங்க. அதற்கு ஈர்ப்பு ஒன்று இருக்கும். அரசாங்கம் ஏதோ ஒன்று கொடுக்குமான்ற எதிர்பார்ப்பு இருக்கும். அது இல்லாம ஒரு அரசாங்கம் அமைய மக்கள் விரும்புவாங்களாங்கிற கேள்வி இல்லைங்க. இது எப்படி தெரியுங்களா? இது ஒரு வகையான ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. 500 ரூபாய் தொடங்குச்சு. முதல்ல இந்த பண முடிப்புன்றதே முதல்ல பேசுவோம். இந்த 5000 ரூபாய் இருக்குது இல்லையா, 500 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் முடிஞ்சிருக்கு. இது மெல்ல மெல்ல ஒரு போதை மாதிரி மக்களுக்கு ஏற்றியாச்சு. சரி, இதுக்கு எங்கேருந்து ஃபண்டு வருது? 2 வழியில் வருது. ஒன்று வேர்ல்டு பேங்கில் கடன், அல்லது டாஸ்மாக் வருமானம். இது இல்லைன்னா இலவசமே நீங்கள் வழங்கவே முடியாது. அப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சரி இதை மறுபடியும் எப்படி ரெக்கவர் பண்ணுறது, மக்கள்கிட்ட எப்படி ரெக்கவர் பண்ணுறது? 2 வகையில் பண்ண முடியும். ஒன்று டேக்ஸை போட முடியும், இன்னொன்று மக்கள்கிட்ட போதையை கொடுக்க முடியும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவனும் என்ன செய்யறான்னு கேட்டால், இன்றைக்கி ஆவரேஜ் சராசரியாக ஒரு 80% குடிகாரன் ஆகிட்டான். 20% நான் ஒரு வித்தியாசமாக தான் சொல்கிறேன். அதுவும் 90 கூட இருக்கலாம். ஆனால் இப்போ அந்த பணம் எங்கே போகுது? அவன் உழைக்கிற பணம் 500 ரூபா சம்பளம் வாங்குறேன், கொண்டு போய் பாதி கொடுத்துட்டு போயிடும். அப்போ இது புரியுதுங்களா? இது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஸ்டால்வார்ட் மாதிரி ஒரு தலைவர், தீர்க்கமான வலிமையான தலைவர் தான் இதுக்கு மாற்று சிந்திக்க முடியும். இப்போ இந்த இடத்துல சீமான் பார்த்தீங்கன்னா இதை மாற்றி சிந்திக்கிறார். இதை நம்ம மதிக்கிறோம்ல. ஆனா மது விலக்குன்னு கொண்டு வந்தா கள்ளச்சாராயம் அதிகமாயிடுங்கிற பிரச்சனை இது ரொம்ப நாளாக இந்த சப்பக்கட்டை இருக்கதான் செய்யுது. நான் சொன்னேன் அதுக்காக நான் என்ன சொன்னேன் கேட்டீங்கன்னா, என்ன சொல்லுவாங்களே, மூட்டைப்பூச்சி பயந்துன்னு பார்த்தீங்கன்னா வீட்டை கொளுத்துறேன், இது மொத்தமே அடிக்க போகுது இல்லைன்ற நான் கள்ளச்சாராயம் வந்துடும். பெட்டர் நான் சொல்ல, அதையும் தடுக்கணும், இதையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஓவர் நைட் எல்லாரும் சொல்லுவான், சில பேர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னதான் அதான் சொல்கிறாங்க. படிப்படியான போது எப்படி ஊர்காலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டாங்களே கடந்த காலத்தில். கண்ட்ரோல் பண்ணலாமா? நீங்கள் இதை நான் கேட்டால் திறந்து விட்டுறீங்க. ஒரு இடத்துல திருவிழா மாதிரி இருக்குது. ஒரு டாஸ்மாக் கடைக்கு முன்னாடியே திருவிழா மாதிரி இருக்குது. அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம்ல. ஒரு பொருள் கிடைக்கிறதே ரொம்ப ரேருங்க, கிடைக்கிறது. அதுக்காக நீங்கள் நாளைக்கு டாஸ்மாகை இழுத்து மூடினு கூட சொல்ல, லிமிட்டட் பண்ணலாம், குறைங்க. நீங்கள் பாதி அப்படின்னா கேட்டால் ரொம்ப எளிதாக கிடைக்குது, ரொம்ப நேரத்தில் கிடைக்குது. ஆமாம், சர்வசாதாரணமாக கிடைக்குது, ஒன்றும் பெரிய இல்லை. அப்போது கள்ளச்சாராயத்தையும் தடுக்கணும் தான். கள்ளச்சாராயம் இல்லவே இல்லைன்னு இந்த நிமிஷம் கூட சொல்ல முடியாது. எங்கேயோ ஒரு மூலையில் எவனோ ஒருத்தன் காசு தான் இருப்பான் ஏதோ ஒரு ஊரில். ஆனால் கட்டுப்படுத்தணும். மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திறந்தவர்கள் கேட்டால் ரொம்ப எளிதாக கிடைக்கிற மாதிரி ஒரு சூழல் கேட்டால் அப்போ எல்லாரும் பயன்படுத்தும். அது மட்டுமாக இப்போ அதில் நான் கேட்டால் ஒரு லிமிட்டுக்கு மேலே அடிச்சு சில பேர் சொல்கிறானுங்கன்னு கேட்டால் அதில் என்ன சொல்கிறது, அது பவரே இல்லை. அந்த பவர்னா அந்த போதை இல்லை, அதை தாண்டி அடுத்தது போயிடறான். அடுத்த போதைக்கு தேடி தான் அதுக்கு அடுத்தது போகிறான். ஒரு போதையில் போய் அந்த திருப்தி அடையாதவன் அடுத்த போதைக்கு போகிறான். இப்போ புரியுதுங்களா? ஆமாம், அடுத்தது போகிறான்ல. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, இதில் ஒன்றும் ஏறவே மாட்டேங்குது சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி முழுசா அப்ப நம்ம அது தடுக்கிற இடத்துல கூட நம்ம இல்லைன்னா அப்புறம் இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல வராரு விஜய்ங்கிறதே தெரியலங்கிறது தான் உங்க குற்றச்சாட்டு. அவரே அடிக்கிறது தானே 6 மணிக்கு மேல. இதை சொன்னாதான் உங்களுக்கு கஷ்டமாயிடுது. அப்படி அவரே மறுக்கிறதுக்கு என்ன இருக்கு? சரி, நீங்க சொல்லுங்க. ஏர்போர்ட்ல பிடிச்சாங்க, என்ன விளக்கம்? இந்த நிமிடம் வரைக்கும் சொல்லுங்க, என்ன விளக்கம்? ஏர்போர்ட்ல பிடிச்சாங்கம்மா, என்ன விளக்கம்? இது வரைக்கும் விளக்கம் சொல்லுங்க. சிஸ்டர் எதுக்கு கொண்டு போனீங்க? நீங்க உட்காந்தனால என்னால சொல்ல முடியல. சிஸ்டர் எதுக்கு கொண்டு போனாங்க? எதுக்கு சரக்கு எதுக்கு கொண்டு போனாங்க? அதற்கான பதில் அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க? எப்போ சொல்லுவாங்க? அதுதான் எப்போ சொல்லுவீங்க? நீங்க சொல்லணும்ல, என்ன பொறுப்பா சொல்லணுமா இல்லையா? அப்போ இது போன்ற தலைமைகள் வந்தா நாடு என்ன ஆகும்? இங்க எந்த தலைவர் குடிக்காம இருக்காரு, குடிக்கிறாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ங்கற அவசியம் இல்ல. இத சொன்னதான் நான் சொல்றேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன் 80% நான் சொன்னேன். நீங்க 4 சவத்துக்குள்ள பண்றதெல்லாம் தங்கச்சி, 4 சவத்துக்குள்ள பண்றதெல்லாம் அப்படியே கொண்டு பொது வெளியில பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. 4 சவத்துல இங்க 2 மனுஷன் இருக்காங்க, எல்லாருக்கிட்டே 2 மனுஷங்க இருக்கிறாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் 4 பேருக்கு முன்னாடி இருக்கிறான், இன்னொருத்தர் 4 சவத்துக்கு உள்ள இருக்கிறான். 2 பேரும் தனித்தனியா தான் இருக்கணும். நீங்க 2 நான் ஒரே இடத்துல இருப்பேன்னு சொல்ல முடியாது. இப்போ அதை நம்ம என்ன செய்யணும், நார்மலைஸ் பண்ணிக்கிறோம். எல்லா தலைவரும் குடிக்க தான் செய்யறாங்க, ரைட். அப்ப குடிச்சு சட்டசபைக்கு போயிடலாமா? சொல்லுங்க. கண்டிக்கணும். ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால், பெரும்பாலும் இன்னைக்கும் நான் சொல்றேன், பெரும்பாலும் இந்த அரசியல் கட்சி மேடையில் பார்த்தீங்கன்னா, இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கிற நபர்களும் சரி, ஏதாவது வேணா முடிஞ்சால் உங்களுக்கு பரீட்சார்த்த முறை டெஸ்ட்டுக்கு வேணால் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கிற நபர்கள் தலைவர்களுக்கு, அது திராவிட கட்சிகளுடைய 2 கட்சியுமே நீங்கள் எடுத்துங்க. ஏன் இப்போ இந்த கட்சியை சேர்த்துங்க, 3ஆவதாக இருக்கிற இந்த தற்கொலை வெற்றி கழகத்தை சேர்த்துங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துருக்கான் மேடையில் பேசுகிறோன்னு அரசியல்வாதிகள். ஆமா ஆமா, எனக்கே தெரியும். நான் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு 35 ஆண்டு காலம் நான் பயணிச்சிருக்கிறேன். நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ரிப்போர்ட்டர்கிட்ட கூட கேளுங்க, நீங்க பேச சொல்லுங்க. மேடையில் நான் சொல்றது, மேடையில் இருக்கிற தலைவர்கள் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கிற ஏதாவது ஒரு மாநாடு போகணும்னு கேட்டால்
குறைஞ்சபட்சம் அங்கே இருக்க முக்கியமான நபர்களே வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சு வந்திருப்பான். நான் பொதுவாக எல்லா கட்சியும் நான் சேர்த்து சொல்றேன், 3 பேரும் சொல்றேன். ஆனால் நாம் தமிழர் கட்சியில யாரும் கிடையாது, இருக்க நாம் தமிழ்ல மாட்டாங்களா? மட்டும், நாம் தமிழ்ல கிடையவே கிடையாது. நீங்க சீமானுடைய சட்டம் நனையும், நான் உங்களுக்கு போட்டோ அனுப்பட்டுமா உங்களுக்கு? சீமானுடைய சட்டம் மொத்தமா நனைஞ்சு போயிடும். அவ்வளோ நேரம் நிற்க முடியாதுமா முதல்ல சரக்கு அடிச்சிட்டா. சீமான் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவார். யாரு எந்த தலைவராவது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேல பேசுறாங்களா ஒரு பாருங்க. பேச்சாற்றல் மிக்க தலைவர். அதனால அதே இல்ல, அதனால புத்தகத்தில் சொல்றேன்னா எல்லாத்தையும் அங்க இருக்காரு. அதுதான் நான் சொல்றேன். மேடையில முதல்ல யாரும் மேடையில இருக்க மாட்டாங்க. மேடைக்கு கீழேயும் ஒழுக்கம் இருக்கும், மேடைக்கு மேலேயும் ஒழுக்கம் இருக்கும். மேடையில அவர் உட்கார வைக்க மாட்டார் முதல்ல. அது வந்து பார்த்தா அங்க சில ஒழுக்கங்கள் இருக்கு. ஒழுக்கமா இன்னைக்கு மேடை கலாச்சாரம்னா அது ஒழுக்கத்துக்குன்னா அது நாகரிகத்துக்குன்னா அது நாம் தமிழர் தான். மேடைக்கு கீழே நாகரிகம் ஒழுக்கம்னா அது நாம் தமிழர் தான். சீமான் வந்து பேசினா மொத்த சட்டையை நனைஞ்சு போயிடும். 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் அவ்வளோ எனர்ஜியோட பேசக்கூடிய தலைவர் யாரு கிடையாது. வயசு 63 64 ஆச்சு. வேற யாராவது காட்டிடுங்க, ஒரே ஒரு ஆம்பளை காட்டுங்க. சீமானை தவிர வேற யாராச்சும் ஒரு 2 மணி நேரம் வந்து தொண்டை கிழிய பேசி மொத்த சட்டையும் தொப்பையா நினைக்கிற அளவுக்கு யாராவது ஒரு தலைவர் காட்டுங்க. வைகோ அவர்கள் பேசாத பேச்சு இல்லைங்க. நீங்க இதெல்லாம் நான் திரும்ப நான் சொல்றேன். 1 மணி நேரம் வைகோ அவர்கள் 1 மணி நேரம் பேசினது 1 மணி நேரம் பேசுவாரு. நானும் சொல்றேன் 1 மணி நேரம் பேசுவாரு. 2 மணி நேரம் பேச மாட்டாங்க. எடுத்து பாருங்க நீங்க, நான் பார்த்துருக்கிறேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம். அப்போ அதுக்கு வேற மேடை இருக்கும். அதுக்கு தலைவர்கள்லாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வருவாங்கன்னா இங்க ஒரு மணி நேரம் பேசுவாங்க. திருமாவளவன் கூட பேசுவார், 1 மணி நேரம் பேசுவார். தொடர்ச்சியா பேசுறதுனால அதை நம்ம ஒரு தகுதியா, அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயமா எடுத்துக்கலாம். நான் வந்து குறையா சொல்லலாமா? ஆனால் இங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சீமான் தான் அந்த எனர்ஜியோட 64 வயசு ஆகுது இல்ல. அப்போ இங்க பேசக்கூடிய அளவுக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டென்ட் இருக்கு, அதாவது உள்ளடக்கம் இருக்கு. பேசுற அளவுக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா சக்தி மட்டுமே கிடையாது, கருத்தும் இருக்கு. ஓகே சார். மற்றவங்க எவ்வளவு நேரம் பேசுவாங்க? பேசந்திய பேசி பேசி ஒன்றும் நடக்கலையே. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ இங்க வந்து சீமானுடைய பேச்சை கேட்டாலே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இளைஞர் சமுதாயம் மாறுது. அது வாக்கா மாறுது. ஓகே சார். அப்படி மாறி மாறி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8% வந்து இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு காரணமே, ஒரு கட்சி ஒரு அங்கீகாரம் பெற்றதுக்கு காரணமே எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு எளிய மக்களுடைய கட்சி. அங்கே பெரிய பண பின்புலம் கிடையாது. அதில் இருக்க நிர்வாகிகள்லாம் யாரும் கோட்டீஸ்வரன் கிடையாது. அந்த கட்சி இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு 8% ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறதா, அது முழுக்க முழுக்க ரத்தமும் வேர்வையும் சிந்தனை வந்து வளரக்கூடிய கட்சி. அதை கொண்டு வந்து நீங்க வந்து சீமானை கொண்டு வந்து விஜய் கூட ஒப்பிடுறதே நான் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக எதிர்க்கிறேன். சீமான் வேற, விஜய் வேற. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு நடிகர். நடிகருக்கு வந்து நாடாள தகுதி கிடையாது. இங்க முழுக்க முழுக்க ஒரு தலைவன். இந்த ஒப்பீடு நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம தெளிவாக இருக்கணும் முதல்ல. ஓகே சார், நம்ம பொறுத்து பார்க்கலாம் என்ன மாதிரியான சதவிகிதம் இந்த வாட்டி நாதாக்கா வாங்குறாங்க, தாவேக்கா வாங்குறாங்கன்றத பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, சீக்கிரமே முடிவு தெரிஞ்சிடும். இன்னொரு சந்திப்புல நிறைய விஷயங்கள் பேசலாம். இவ்வளவு நேரம் எங்ககிட்ட நீங்க பகிர்ந்துகிட்ட கருத்துக்களுக்காக, உங்க நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி.